வாசிங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 22:48-49. அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி, அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? அவர்தான். அல்லேலூயா. நான் ஒன்றும் செய்ய தேவையில்லை. நான் அவர் கூடவே இருந்தா அவரு எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. அல்லேலூயா. நீங்க யார்ட்டையும் சண்டை போட வேணாம், ஆர்கியூமெண்ட் வேண்டாம், கேஸ் போட வேணாம். நீங்க அங்க அவருடைய சமூகத்தில் இருங்க. அவர் பண்ற யுத்தத்தை வேடிக்கை பார்க்கலாம். ஆச்சரியமா இருக்கும். அவன் நம்மளை நிம்மதியே இல்லாம வைக்கணும்னு நினைச்சிருக்கான் பார்த்தீங்களா? அவன் நிம்மதி இல்லாம லோன்னு தெரிஞ்சிட்டு இருப்பான். அவன் பிஸி ஆயிடுவான், நம்மளை ஃப்ரீ பண்ணி விட்டுருவாரு. அல்லேலூயா. நான் பார்த்துருக்கேன் அது மாதிரி. நம்மளை கெடுக்கணும்னு நினைப்பான் ஒருத்தர். நாங்கள் என்னோடய ஆஃபீஸில் டேபிளில் மந்திரம்லாம் பண்ணி ஏதோ இதெல்லாம் போட்டு டேபிளில் சொறி வச்சுட்டு போயிட்டான். ஒரு வாரமாக பிஸ்னஸ் இல்லை. ஆனால் பிஸ்னஸ் இல்லை, ஒன்றும் புரியல எனக்கு. என்ன இல்லையே நான் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறேன். அப்புறம் எங்கள் க்ளீன் பண்ணும்போது பார்த்தா எங்கள் அப்பா க்ளீன் பண்ணி பார்த்தா உள்ளேருந்து எடுக்கிறாரு. எதுவுமே வெளியே போட்டு கொளுத்தி விடுங்க. இங்கே தான் கொளுத்தணும். அன்றைக்கி நைட்டு அவன் கடை பற்றிக்கிச்சு. எங்களுக்கு தெரியாது மேட்ரு. ஃபுல்லாக தானாகவே கடை நைட்டாக பண்ணிடுச்சு, எரிஞ்சு சாம்பலா போச்சு. அல்லேலூயா. நீ ஒன்றும் செய்ய தேவையில்ல, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அவர் பார்த்துக்குவார். நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பான், நீ சமாதானமா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பான். ஆனா கர்த்தர் அவனை பிஸி ஆக்கிட்டு உன்னை ஃப்ரீ பண்ணி விட்டுருவார். விடுவிக்கிற கர்த்தர் அவர். சத்துருக்கள் அவரே பார்த்துக்குவார். சத்துருக்கள் முன்னாடி உன்னை கை கட்டி சோத்துக்கு இல்லாமல் லோன்னு தெரிய வச்சிருவாரா? அல்லேலூயா. எந்த இடத்துல நீ நல்லா சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சானோ, நீ நல்ல ட்ரெஸ்ஸு போடக்கூடாதுன்னு நினச்சானோ, நல்ல வீடு கட்டக்கூடாதுன்னு நினச்சானோ, எங்கே நீ தலை குனிஞ்சிருக்குன்னு நினச்சானோ, அதே இடத்துல உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி அவர் உன்னை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். கண்ணு முன்னாடியே செய்வார். அவனுக்கு சொல்லவும் முடியாது, முழுங்க முடியாது. இன்னொரு விஷயம் தெரியுமா? அவங்க நமக்கு பண்ணாங்க பார்த்தீங்களா வில்லங்கம், எங்க வில்லங்க ஸ்டார்ட் ஆச்சு அங்கிருந்தா நமக்கு ஆசீர்வாதமே ஸ்டார்ட் ஆகும். அல்லேலூயா. அங்கிருந்தா நமக்கு பிளஸ்ஸிங் ஆண்டவர் ஆரம்பிச்சிருப்பார். அவனுக்கே புரியாது, தெரியாம இதை செஞ்சிட்டோமோ அப்படின்னு நினைப்பான் அவன். அல்லேலூயா. தெரியாம இதை பண்ணிட்டோமோ. நீ வேணா தெரியாம பண்ணிருக்கலாம், என் தேவன் தெரிந்தே அனுமதித்தார், அவர் பந்தியை முடிப்பதற்காக, அவருடைய ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்காக. அல்லேலூயா. நம்ம நிறைய நேரம் அப்படித்தான் ஏதோ நினச்சி குழம்பிட்டு பயந்து போய் திகில் பிடிச்சி போய் இருக்கிறோம். நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சத்துருக்கள் ஒரு வகையில் பின்தொடர்ந்துட்டே இருப்பான். நமக்கு பின்னாடி என்னங்க வருது? பாஸ்டர் போனால் பின்னாடி இருட்டா ஏதோ வர மாதிரி இருக்கு. நமக்கு பின்னாடி என்ன வருது? நிழல். எனக்கு பின்னாடி நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வருகிறது. பைபிள் படிச்சா தானே தெரியும் என்ன வருது. தெரியலையே, எவனோ வரானா, எவ்வளோ வராளா? எனக்கு பின்னாடி நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வருகிறது. அல்லேலூயா. நீங்க கர்த்தரை சார்ந்து வாழ்வீங்கன்னா, கர்த்தரை நம்பி வாழ்வீங்கன்னா, உங்களை நம்பி உங்களுக்கு பின்னாடி ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நன்மையும் கிருபையும் தொடர்ந்து அனுப்புவார். எப்படி அனுப்புவாரா? தொடரும் அப்படின்னு போட்டாரா, முடியும்னு போட்டாரா? நன்மையினால கிருபையினால முடிய பண்ணவர் போட்டாரா? இல்லைங்க. அது எட்டர்னல் வரலையும் பின்னாடியே நித்தியமாய் தொடர்ந்து வரும். அல்லேலூயா. நித்திய கிருபை, நித்திய வாழ்வு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குமா? ஆனா முன்னாடி யார் இருப்பாங்களா? முன்னாடி யார் இருப்பாங்க? சத்துரு இருக்கிறான், மரண இருளின் பள்ளத்தாக்கு இருக்குது, இல்ல எல்லாம் இருக்குது. ஆனா நல்லா ஒண்ணு புரிஞ்சு கடைசியா ஒண்ணு படிக்கணும், அவருடைய நன்மை கிருபை என்ன தொடர்ந்து வரும். அல்லேலூயா. எதுக்கோ நம்ம வந்தோம், எதையோ ஆண்டவர் செஞ்சிட்டு இருப்பார். நமக்கு புரியாது, என்ன ஆண்டவர் இதெல்லாம் செய்றீங்க, நான் இதுக்கு இல்லை, நீ வேற எதுக்கோ வந்திருக்கலாம். ஆனால் தேவன் வேறொன்றை செய்து உன் தலைமுறையை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்க தலைமுறையை அவர் நினைப்பார். அல்லேலூயா.
ஆமாம், யதார்த்தமாக உள்ளே வந்தவங்களாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, யதார்த்தமாக உள்ளே வந்தவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க, யதார்த்தமாய் வந்தவர்கள் சுகமடைந்து இருக்கிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் சத்துருக்களை கண்டு பயப்படாதீங்க. அவரே உங்கள் வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தொடர வைப்பார். தாவீது கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்பான். எது செஞ்சாலும் கேட்பான். நம்மளால கேட்பாங்க, கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்குமா செஞ்சுட்டு போயிடுவாங்க. அது சரியா? ஆண்டவர்கிட்ட கேட்டா அதன்படி செய்யணும், இல்லைன்னா உங்க இஷ்டப்படி போயிடணும். கரெக்டானே? சத்தமே வருதா பாரு, என்னன்னு தெரியலையே, ஏதோ மேட்ரு, ஏதோ 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 மாட்டிக்கிச்சா, என்னன்னு தெரியலையே, ஏதோ மாட்டிக்கிச்சா. அப்படியா? நான் யதார்த்தமாக தான் பேசுறேன். எதை கேட்டாலும் தேவனிடத்தில் கேட்டு செய்து பழகுங்க, அது நல்லா இருக்கும். அது தேவனை முன்னிட்டு, தேவனை முன்வைத்து நீங்க செயல்பட ஆரம்பிங்க.